Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல Samsung Watch5 பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் Samsung watchesலாம் நார்மல் ஸ்மார்ட் வாட்சை விட ரொம்ப பிரைஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்படி என்னென்னலாம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து அந்த வாட்ச்ல கொடுத்திருக்காங்கன்னு பார்க்க போறோம். இப்போ கிரேட் இந்தியன் சேல் பிக் பில்லியன் டேலாம் வரப்போகுது. ஸோ இந்த வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10,000லேருந்து 15,000 டிஸ்கவுண்ட்ஸில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாம் ஹியர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாமே ஈஸிலி கஸ்டமைசபிள். நம்பர் ஆஃப் கஸ்டமைசேஷன் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி வேணாலும் இந்த வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லை, கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வாட்ச் ஃபேஸஸை நீங்கள் ஃபர்தராக டவுன்லோட் பண்ணி இதில் அடிஷன் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக அதில் வரது இல்லாமல் இதையும் நீங்கள் பண்ண முடியும். எமோஜி வாட்ச் ஃபேஸஸும் நம்ம பண்ணலாம். நம்மளோட ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா கேமரா மூலிமா கேப்சர் பண்ணி நம்மளோட எமோஜி மாதிரியே க்ரியேட் பண்ணி நம்ம வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம செட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங்ஸு, ஃபேஸு, ஹேர் ஸ்டைல் எதை வேணாலும் நீங்கள் உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் மாற்றக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாம்சங் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒயர்லெஸ் பவர் ஷேரிங் ஆப்ஷன் ஆன் பண்ணி உங்கள் ஃபோனை ஒரு பவர் பேங்காக வந்து வாட்சை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து உங்களோட யூஎஸ்பி போர்ட் வழியாக உங்களோட வாட்சுக்கு சார்ஜிங் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. உங்கள் வாட்சை வந்து நீங்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோலாகவே யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு ஸ்மார்ட் டிவைஸ்னாலும் வந்து உங்கள் வாட்சை வச்சே வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய ஃபோன் கேமராவை இந்த வாட்ச் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜூம் பண்ணலாம், ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணலாம், வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபோனை எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ ஸோ இந்த வாட்சில் வந்து மிரர் மாரி நீங்கள் அப்படியே ஃபோனில் என்ன டிஸ்பிளே தெரியுதோ நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்மார்ட் டிவைசஸ், ஏசி, நீங்கள் லைட்டு, அலெக்ஸா எது இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வாட்சை வச்சே வந்து நீங்கள் அந்த ஸ்மார்ட் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப க்ரௌடான பிளேஸில் நீங்கள் போயிட்டுருக்கும் போது இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் காலை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து எதனா ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு இன்கமிங் காலை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு 2 கை யூஸ் பண்ண அவசியமே இல்லை. ஜெஸ்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கையிலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இன்கமிங் கால் வருது, நீங்கள் அதை அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரிஸ்ட்டை அப் அண்ட் டவுன் 2 டைம்ஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி ஒரு மெசேஜோ இல்லை காலையோ நீங்கள் வந்து டிக்ளைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்ட்டை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 தடவை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிடும். உங்கள் வாட்சை உங்கள் ஃபோனோட கம்ப்ளீட் மீடியா கண்ட்ரோலராக யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் எதனா ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் அந்த பாட்டை பாஸ் பண்ண முடியும், ப்ளே பண்ண முடியும். வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் எல்லாமே போக முடியும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மீடியா கண்ட்ரோலை இந்த வாட்சை வச்சு உங்களால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ டிஸ்பிளே செட்டிங்குள்ளே போயிட்டு ஸோ மீடியா கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஆன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா, நீங்கள் எப்போல்லாம் வந்து எந்த மீடியாவது உங்கள் ஃபோனில் போடுறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெஸ்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூடியூப் ப்ளே பண்ணுறீங்கன்னா யூடியூபோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து உங்களோட வாட்சில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் ஃபோனை நேவிகேஷனில் போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஸோ நீங்கள் வாட்சை வச்சு வந்து ஃபுல் கண்ட்ரோல்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் வந்து ஒரு 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஆப்பை வேணாலும் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போய் சாங்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸுமே அதில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி மொபைல் மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்மார்ட் வாட்சை வச்சு ஈஸியாக உங்கள் ஃபோன் எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ண முடியும். இது ப்ளூடூத் கனெக்டாக இருக்கிறதுல உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ வீட்டில் எங்கேயான ஃபோன் தவறுதலாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஸோ இதில் ரிங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி உங்கள் வாட்சில் இருந்து ஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லி அதுக்கும் ரிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணினா ரிங் ஆகும். ஸோ டிவைஸஸை நீங்கள் மறந்து வீட்டில் எங்கே வச்சுருந்தாலும் ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் டிவைஸை ஈஸியாக லொக்கேட் பண்ண முடியும். சிம்பிளாக SOS கால் பண்ணுற ஃபெசிலிட்டிஸில் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரைட் சைட் டாப் பட்டனை வந்து 3 times or 4 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா SOS எமர்ஜென்சி கால் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹைட் ஃபால் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வாட்ச் மேலேருந்து கீழே விழுந்துருச்சு, எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா மேபி இது ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 60 செகண்ட்ஸுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லைனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக SOS கால் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் உங்கள் பாடி தேவையான எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கலரி எடுத்துக்கிறீங்க, வாட்டர் எடுத்துக்கிறீங்க, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ், எவ்வளோ எனர்ஜி பர்ன் பண்ணுறீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க் அவுட் பேஸ் பண்ணி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் அவுட் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ கலரி பர்ன் பண்ணுறீங்க, எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஒர்க் அவுட் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எப்படி வந்து அந்த ஒர்க் அவுட் ஸ்க்ரீனை பார்க்கணும், மேலே கலோரி தெரியணும், லெஃப்ட் சைடில் எனர்ஜி தெரியணும், ரைட் சைடில் டார்கெட் தெரியணும், உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து இந்த வாட்சில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதர் குயிக் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் டார்ச் லைட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட்டாக ஒரு டார்ச் லைட் ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ வாட்டர் ட்ரைன் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எதனா நீங்கள் வாட்டர் நீராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் எஜெக்ட் கொடுத்தீங்கன்னா எதனா வாட்டர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா இது ஸ்ப்ரே பண்ணி விட்டுரும் வெளியே. ஸ்லீப் மோட் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது தவறுதலாக யாருக்கா கால் பண்ணுறீங்க இல்லை எதனா ஆக்சிடெண்ட்டாக கிளிக் பண்ணிடுறீங்கன்னா ஸ்லீப் மோட் பட்டன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேறு எந்த ஆப்ஷன் வரும், ஒன்லி டைம் மட்டும் தான் வரும். அப்புறம் உங்களுக்கு தேவைங்கிறப்ப அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். கூகுள் நேவிகேஷனை உங்களோட ஸ்மார்ட் வாட்ச்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பைக் ரைட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோனை பார்த்து டர்ன் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் வாட்ச்லேயே கம்ப்ளீட் நேவிகேஷன் வரும். அதை பார்த்தே நம்ம வந்து சின்ன சின்ன கட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மொபைல் மாதிரியே ஏஓடி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் வந்து டிம் ஆகாது. உங்களுக்கு மினிமம் டைம் ஆப்ஷன்ஸை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சாம்சங் வாட்ச் 5ல வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நார்மலாக சாம்சங் வாட்ச் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி இது வந்து தள்ளியிருக்கணும் அவசியம் இல்லை. பிக் பில்லியன் டே, கிரேட் இந்தியன் சேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 15,000 டிஸ்கவுண்ட்ஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Sam.